எங்களை மாதிரி இந்த உட்காந்துட்டு வேலை பாக்குறவங்க, நின்றுட்டு வேலை பாக்குறவங்களுக்கும் குறுக்கு அதிகமா வலிக்குது சார். அப்புறம் நரம்பெல்லாம் காலில் சுருண்டுக்குது சார். அதுக்கு இப்ப இந்த மாதிரி கம்ப்யூட்டர் வேலையும் பார்க்கலாம், நம்ம பைக் ஓட்டலாம், அதாவது லாங் வேலையும் பார்க்கலாம், ஷார்ட் வேலையும் பார்க்கலாம். இதான் நம்ம இணைப்பந்த ரீதியா வேலை பார்க்கணும். எங்களுக்கு வரக்கூடிய குறுக்கு வலிக்கு என்ன காரணம் கேட்கறாங்க. பொதுவாக மகளிருக்கு வீடுகளில் சமையல் மேடை நமது வீட்டுக்கு ஏற்ற மாதிரி இல்லை. ஒண்ணு ரெண்டாவது, சமையல் மேடை சரியா தான் இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா அந்த பொருட்கள் வச்ச பின்னாடி பொருட்கள் சுடும் போது அது எடுக்கக்கூடிய வசதியா இல்லாது. ஆகையினால ஒரு சின்ன மேடைகள் அமைச்சுக்கலாம். சமையல் மேடைக்கு முன்னாடி ஒரு ஒரு செங்கல் அளவு உயரத்துக்கு மேடை அமைச்சுக்கிட்டோம்னா நம்ம எளிதாக இறக்கி வைக்க முடியும், தூக்கி வைக்க முடியும் பொருட்களை. அதான் முதல் நடைமுறை. இப்போ தையல் வேலை பார்க்குறாங்கன்னா அந்த ஸ்டூலை முக்கோண வடிவத்தில் திருப்பி வச்சுக்கிட்டோம்னா நம்ம கால் தொடர் ரெண்டுமே முழுக்க இயங்க முடியும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த மாதிரி ஒவ்வொரு வேலை செய்யும் போது நம்ம காலை முன்ன பின்ன வச்சுக்கிட்டோம்னா கால் எலும்பு ரீதியா இயங்காம சதைகள் மூலமா இயங்கும். சதைகள் மூலமா இயங்கும் போது என்ன, எந்த ஒரு வலியும், அதாவது ஷாக் அப்சர்வர் அதிகமா இருக்கும். அப்ப எந்த ஒரு வலியும் எளிமையா நீக்கிட முடியும். நம்ம இதுதான் நம்ம குறுக்கோலி வராமல் இருக்கிறதுக்கான வழிமுறை தான். அதுவும் வீட்டுக்குள்ள இருக்கும்போது என்ன சொன்னா வெளிச்சங்கள் மாறுபாடு அடிக்கடி யூரின் போய்கிட்டே இருக்கணும். அடிக்கடி சிறுநீர் கழிச்சோம்னா சரியா வரும். சரி, இவங்க செய்ய வேண்டிய பயிற்சி என்னன்னா, கால் கட்டாவில் மேல தூக்கி விட்டுட்டே இருந்தாங்கன்னா மிக்க இடத்துல நடக்கக்கூடிய பயிற்சி கிடைக்கும். அந்த மாதிரி கிடைக்கும் போது என்ன ரத்த ஓட்டம் அதிகமாகும். எப்ப வேணாலும் அவங்க எங்க வேணாலும் போகலாம், வரலாம். அப்ப குறுக்கு வலி நிச்சயமா வராது. உட்காந்துட்டு இருக்கும் போதுமே காலை அப்படி பெருவரில தூக்கி விடலாமா சார்? உட்காந்துட்டு நடக்கும் போது அந்த மாதிரி செய்யலாமா? வீட்டுக்குள்ளேயே நடக்கிற போதும் செய்யலாம்.